ஐயா, ஊர் ஜனங்களே, இந்த தம்பிக்கு இந்த நகை எங்க இருந்து கிடைச்சதுன்னு விசாரிங்க. தம்பி, இந்த நகையெல்லாம் எப்படிப்பா உனக்கு கிடைச்சது? என் மேல பழி சுமத்தணுன்றதுக்காக என் அம்மாவோட சிலை கிட்ட இந்த நகையில புதைச்சு வச்சிருந்தாங்க. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியல, ஆனா அதை சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இந்த நகை இங்க காணாம போனதுக்கும் என் அத்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. உன் அத்தையை காப்பாத்தி நல்ல பேர் எடுக்கலான்னு பாக்குறியா? வாய்ப்பு இல்ல ராஜா. இங்க யாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நடந்த உண்மையை தான் சொன்னேன். வரங்கய்யா. அதான் நகை கிடைச்சிருச்சுல்ல, இனிமே அதை என்ன பண்ணணுமோ ஊர் ஜனங்க அதை பாத்துக்கோங்க. நான் வரேன். சரிங்கம்மா, வாங்கம்மா. வாடி. அதான் எல்லா நகையும் கிடைச்சிருச்சுல, வாங்க விஏஓ கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடலாம். வாங்க. அந்த டிரைவர் பையன் எப்படிதான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறானே தெரியலையேங்க. அந்த நகை மேட்டரை வச்சு என் அக்கா காரியும் அவனையும் காலி பண்ணிடலான்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். என் நினைப்பு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். சந்திரா, இந்த நகை விஷயம் நம்ம 3 பேரை தவிர அந்த சண்முக பாண்டிக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை அவனை கண்டுபிடிச்சு இந்த நகையெல்லாம் மீட்டிருப்பானோ? அப்படித்தான் இருக்கும் அவனே. சித்தப்பா, நீங்க போய் அவன் எங்க இருக்கான், அவனாலதான் இந்த உண்மை தெரிஞ்சுதானே கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க. சரி மவனே, நான் இப்பவே போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரி சித்தப்பா, போயிட்டு வந்துடுறமா? ஏங்க, நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன் இல்லங்க, ரொம்ப நம்பிக்கையான ஆளை வச்சு இந்த வேலையை செய்யுங்கன்னு. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. சந்திரா, அவன் ரொம்ப நம்பிக்கையான ஆளுதான். ஆனா எங்க தப்பு நடந்துச்சுன்னு தெரியல. இந்த பாரு, சித்தப்பா போயிருக்காருல, பாத்துட்டு வரட்டும். என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாம மாட்டிக்க கூடாது.